இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு 28:20. நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அநேகர் ஜெபிக்கும்போது கர்த்தர் வானாதி வானங்களுக்கு மேலே மிக மிக உயரமான இடத்தில் இருக்கிறார் என்று எண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு விசுவாசி ஜெபித்ததை கேட்டேன். ஆண்டவரே, நீர் பரலோகத்தில் இருக்கிறீர், நாங்கள் இந்த பழைய ஆலயத்தில் இருக்கிறோம், எங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு எங்கே தெரிய போகிறது என்று ஜெபித்தார். இப்படி ஜெபிப்பவர்கள் கர்த்தரிடமிருந்து பதில் பெறுவது எப்படி? தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுடனே கூட உங்களுக்கு முன்பாக நிற்கிறார் என்று உணர்ந்து ஜெபியுங்கள். ஒரு சிறுவன் தன் தாயிடம் தனக்கு ஒரு கேட்பரிஸ் சாக்லேட் வேண்டும் என்று கேட்டு அடம்பிடித்தான். சற்று நேரத்திற்கெல்லாம் தாய் அவனிடம், மகனே, நான் சாக்லேட் வாங்கி வைத்து விட்டேன், இந்த அறைக்குள் தான் இருக்கிறது, கண்டுபிடி பார்க்கலாம் என்று கூறவே அவன் தேட ஆரம்பித்தான். அந்த அறை முழுவதையும் அலசி ஆராய்ந்து விட்டான். கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் தாய் அவ்வப்போது அவனிடம், விடாதே, அருகில்தான் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருந்தாள். கடைசியில் களைத்து போன அவன் தன் கைகளை இடுப்பில் வைத்தான். உடனே தாய், நீ மிகவும் நெருங்கிவிட்டாய் என்றாள். தன்னை அறியாமல் அவன் தன் கால்சட்டை பைக்குள் கைவிட்ட போது அங்கே கேட்பரிஸ் சாக்லேட் இருக்க கண்டான். கர்த்தரை தேடி உலகமெல்லாம் அலையாதீர்கள், அவர் உங்களோடு உங்களுக்காக உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, நீங்க எங்களோடு இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்களை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்துகிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் bless you.